ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் என்னன்னா, அதை ரிலீஸ் செய்கிற ரெட் ஜெயிண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க பெரும்பாலும் வந்து மேக்சிமம் தியேட்டர் அவங்க கையில் இருக்கிறதுனால 650 தியேட்டருக்கு மேல வந்து 650 தியேட்டர் இப்ப வரைக்கும் நமக்கு தெரிந்த தகவல் பராசக்தி மட்டும்தான் வருது. முதல் நாள் எல்லா திரையரங்கும் மேக்சிமம் வந்து 90% தியேட்டர்ஸ் வந்து ஒரே படம் ஜனநாயகன். அடுத்த நாளே வந்து அது அப்படியே பாதியா குறைஞ்சிருது. 1200 ஸ்கிரீன் வச்சுங்களா, 1200 தியேட்டர் வச்சுங்க. 1200 தியேட்டர்ல குறைந்தபட்சம் 650 தியேட்டரை வந்து ஆக்கிரமிக்க போறது பராசக்தி. 550 தியேட்டர் ஆக்கிரமிக்க போறது வந்து ஜனநாயகன். அதுக்கப்புறம் நம்ம தெலுங்குல இருந்து ஒரு படம் வருது. அந்த படம் ஒரு குறைஞ்சது ஒரு 100 தியேட்டராவது பிடிச்சிக்கும். அப்போ 1200 சில்லற தியேட்டரும் இந்த 3 படங்கள் எடுத்துருவாங்க. இதுக்கு இடையிலே வந்து மங்காத்தா ஒரு பக்கம் வந்து கொண்டு வருவதற்கு முயற்சிகள் நடக்குதுன்னு ஒரு பக்கம் தகவல் ஓடிட்டு இருக்கு. ஸோ 2வது நாளே தியேட்டரோட எண்ணிக்கை குறைந்து விட்டால் இவர்கள் கணக்கு போட விஜயினுடைய அந்த ஜனநாயகனுடைய வசூல் கணக்கு வந்து டெஃபினட்டா பயங்கரமா அடி வாங்கிடும். அந்த சாதனை படைத்தார், சரித்திர சாதனை, கடைசி படத்துல இவ்வளவு பெரிய ரெக்கார்ட் பிரேக்கு, ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்லாம் இப்ப ரஜினிகாந்த் மாதிரி சொல்லலாம்னு ட்ரை பண்ணாங்க. எதுவுமே நடக்கும்.